இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரும் வந்து அணில் குஞ்சுகளுக்கு ஆதரவா வந்து நெறைய கருத்துக்கள வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அனாவசியமான வேலை அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து ஆதரவு குடுக்கறது, அரவணைப்பு குடுக்கறது அப்படின்றது வந்து பாம்புக்கு பால் வைக்கிறதுக்கு சமம். வரலாற்றில நெறைய நிகழ்வுகள நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து வந்து பாடம் கத்துக்கலையோ அப்படின்றது தான் இதெல்லாம் காட்டுது. இதற்கு நீங்க வேணா பேர் வச்சுக்கலாம், அரசியல் நாகரிகம் அப்படின்னுட்டு. நாகரிகம்ன்றலாம் யார்ட்ட காட்டணும்னா, நாகரிகமா இருக்கிறவங்கள்ட்ட தான் நாகரிகத்த காட்டணும். இந்த மாரி காட்டு மிராண்டிகள், சுயபுத்தி இல்லாதவர்கள்ட்டலாம் வந்து நாகரிகம்ன்றது நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. நாகரிகமாவும் நம்ம நடந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு ஆபத்து வர்றப்ப சனாதன தர்மத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, அந்த ஆபத்துக்கெல்லாம் விலகுனதுக்கப்புறம் அவங்களோட உண்மையான முகத்த காட்டி நம்ம மீதே கல்லெறிவாங்க. இத வந்து காலங்காலமா வரலாற்றில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கஜினி முகமது, கோரி முகமது இது மாரிலாம் பார்த்தீங்கன்னா, அவனெல்லாம் படையெடுத்து வருவானுங்க. நம்மளோட வீரத்தின் முன்னாடி அவர்களால வந்து சமாளிக்க முடியாத மண்டியிட்டு நெறைய டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மன்னிப்பு குடுத்துருக்காங்க. ராஜபுத்திர அரசர்கள் பிருத்திவிராஜன் அவர்கள்லாம் வந்து நெறைய மன்னிப்புகள்லாம் குடுத்தாங்க. அன்னைக்கே வந்து இவனுங்கள அழிச்சிருந்தா இந்த மாரி ஒரு 600, 700 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில வந்து நாம சிக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர்கள் அன்னைக்கு பண்ண அந்த மிகப்பெரிய தப்பு தான் வந்து வரலாற்று பிழை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர வந்து சிறைபிடிச்சு கண்ண நோண்டி ஏகப்பட்ட சித்திரவதைலாம் செஞ்சு கொன்னாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றில நம்ம இன்னும் வந்து திரும்பி பார்த்து கத்துக்கல அப்படின்றது தான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட இல்ல, வீர சிவாஜி, அதுக்கப்புறம் அவரோட மகன் சாம்பாஜி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்சல் கானுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெறைய வந்து மன்னிப்புகள்லாம் குடுத்துருக்காங்க. அப்சல் கான்ன்ற ஒரு அரக்கன். அந்த காட்டுமிராண்டி பயல வந்து நெறைய டைம் மன்னிச்சு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாஜியோட உயிரே வந்து கடைசியில போச்சு. அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பழசெல்லாம் நெனச்சு பார்க்கறதுக்குலாம் எதுவும் கிடையாது. ஆபத்து வர்றப்ப வந்து பதுங்குவானுங்க, பயப்படுவானுங்க, நடிப்பானுங்க, மண்டியிடுவானுங்க. அந்த ஆபத்தெல்லாம் விலகுனவனே சனாதன தர்மத்தெல்லாம் மேலே வந்து கல்லெறிவாங்க. இது இப்ப சமீபத்தில நடந்தத பார்ப்போம். வரலாற்றுக்கு அதெல்லாம் அப்புறம் போலாம். இப்ப சமீபத்தில வந்து பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து மாணவர் புரட்சி நடந்தது. அரசாங்கத்துக்கு எதிரா ஷேக் ஹசீனாவோட அரசாங்கத்தை எதிர்த்து மாணவர்கள்லாம் புரட்சி பண்ணாங்க. புரட்சி பண்ணிட்டப்ப என்ன பண்ணாங்க, நெறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்த வன்முறையில. வன்முறையில பாதிக்கப்பட்டவன் எல்லாம் என்ன பண்ணான், இஸ்கான் கோயில் இருக்கு. அதில போயிட்டு என்ன பண்ணான், மோர் வாங்கி குடிச்சான், சோறு வாங்கி குடிச்சான், சாப்பிட்டான், எல்லாத்தையும் பண்ணான். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்து இந்த யூனஸ் கான் அப்படின்ற ஒரு அயோக்கிய பயல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பொம்மை காபந்து அரச வச்சு அவன வந்து ஆட்சி செய்யறதுக்கு விட்டப்ப, முதல்ல அரெஸ்ட் யார பண்றான் அப்படின்னா, சின்மயி அப்படின்ற அந்த இஸ்கானோட தலைவர தான் அரெஸ்ட் பண்றாங்க. அதோடு இல்லாத அந்த இஸ்கான் கோயில என்ன பண்றாங்க, தீயிட்டு கொளுத்துனானுங்க. இந்த மேரி இப்ப சமீபத்தில நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா வந்து, யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவாவே வரலாறு வந்து நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து இந்த மாரி தற்கூரிகளுக்கு வந்து முட்டு குடுக்கறதுன்றது வந்து அனாவசியமான வேலை. இப்ப அரசியலுக்கு வந்த நீ என்ன பண்ண, ஏது பண்ண நீனு அரசியல்ல? என் மக்களுக்கு என்ன வந்து நல்லது பண்ணியிருக்க? உனக்கு என்னது அரசியல பத்தி தெரியுமா? நீ வந்தவனே என்ன பண்ற வந்து, உன்ன வந்து பெரிய ஆளாக்கி காட்டிக்கணுன்றதுக்காக வந்து உலகத் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வந்து என்ன பண்ற, நீனு வந்து இப்ப அதாவது தலகால் புரியாத பேசுற. உனக்கு என்ன தெரியும் அவர பத்தி? உனக்கு என்ன நாட்டு நடப்பு தெரியும்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு என்ன வந்து சூழ்நிலை இங்க நாட்டு மக்கள் ஃபேஸ் பண்ற இதெல்லாம் தெரியும். உன் கட்சிக்காரனே உன்னால வந்து கண்டிக்க முடியல. உன் கட்சிக்காரங்களே உன்னால வந்து ஆர்கனைஸ்டா வந்து இது பண்ண முடியல. உன்ன வந்து நாட்ட வந்து குடுத்தா, உன் கையில நம்பி நாட்ட குடுத்தா நீ என்ன பண்ணுவ? இந்த மேரி நபர்களுக்கு வந்து முட்டு குடுக்கறதுன்றது வந்து நம்ம தலையிலே மண்ணள்ளி கொட்டிக்கிறதுக்கு சமம். அதனால இந்த மாரி நபர்களுக்கு வந்து இந்த மாரி கட்சிகள் வந்து முட்டு குடுக்கறதுன்றது வந்து அரசியல் நாகரிகம், தன்னோட ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சா, இது வந்து தமிழகத்த வந்து மீண்டும் இருண்ட காலத்துக்கு வந்து நோக்கி செலுத்தும். இப்படி தான் வந்து ஜாதி கட்சிகளெல்லாம் வளர்த்தாங்க. ஜாதி கட்சிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 2 கட்சிகள் இருக்குது மேஜரா. அந்த 2 கட்சிகள் வந்து ஒண்ணும் இல்லாததான் இருந்தாங்க. அவங்கள வளர்த்து விட்டு, தன்னோட ஆதாயத்துக்காக வந்து சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜாதி கட்சிகள வளர்த்து விட்டதுனால, இப்ப பாருங்க எப்படி வந்து ஒரு மோசமான நிலையில வந்து தமிழகம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஜாதின்னா என்னன்னே தெரியாத இருந்த மக்களுக்கெல்லாம் ஜாதியால பாகுபாட வந்து இது பண்ணி, ஜாதிய ஒழிக்கிறேன்னு வந்தவன் எல்லாம் ஜாதின்னு பேசிட்டு, ஜாதியினால என்ன பண்ணிடுறான், ஜாதிய வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து இந்த மாரி பயலுங்கள வளர்த்து விடுறதுனால வந்து திரும்பவும் தமிழம் வந்து இருண்ட காலத்த நோக்கி போயிடும். இந்த மாரி அணில் குஞ்சுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றது, அரசியல் நாகரிகம் தன்னோட ஆதாயத்துக்கு பண்றத மற்ற கட்சி தலைவர்கள்லாம் நிறுத்திக்கிட்டா, இதெல்லாம் வந்து விஷப்பூண்டு தானாவே வந்து முளைஞ்சு தானாவே வந்து கருகிடும். இத வந்து நம்ம காப்பாத்தி பெரிய விருட்சமா ஆக்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவுல பார்ப்போம்.